தமிழ் உறவுகளுக்கு இனியவளின் அன்பான வணக்கங்கள். பாலியல் வன்கொடுமை, வன்புணர்வு, இதுக்கு ஒரு எண் கார்டே கிடையாதா? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய செய்தியாவோ இல்லைன்னா ஒரு குட்டி செய்தியாவோ இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு பாலியல் சுரண்டலுக்கோ இல்லை வன்புணர்வுக்கோ இல்லை வன்முறைக்கோ ஆளாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது தீர்வு நோக்கி நகர்ற மாதிரி தெரியவே இல்லை. அன்னைக்கு நிர்பயா, அதுக்கப்புறம் ஆசிஃபா, அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்கத்தால ஒரு டாக்டர். அதுவும் ஒவ்வொரு வன்புணர்வுலையும் இருக்க அந்த வக்ரமும் அந்த ஆண்களுடைய அந்த வெறியும் கற்பனைக்கே எட்ட மாட்டேங்குது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு என்ன நடந்தது, அந்த பெண் எப்படியெல்லாம் துன்பப்பட்டா, ஒரு செமினார் ரூமில் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இதை ரீலிவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு மனதைரியம் கிடையாது. ஆனால் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முதலாவதாக ஒரு டேட்டாபேஸ் எடுத்தீங்க அப்படின்னா 75% மருத்துவ துறையில் இருப்பவர்கள், அதுவும் பெண்கள் இந்த மாதிரியான வன்முறை இல்லை பாலியல் சீண்டல்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? இன்னைக்கு நான் ஒரு சமூகத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 துறை மிகவும் அற்புதமான, அழகான, தன்னலம் இல்லாத ஒரு துறை. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மருத்துவத்துறை, அடுத்தது காவல்துறை, அடுத்தது ஆசிரியர்கள். இந்த 3 பேரும் இந்த சமூகத்தில், இந்த அரசியல் அமைப்பில் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம், ஒரு பெண், ஒரு டாக்டர், ஒரு உயர்ந்த அதாவது ஒரு டாக்டர் ஆகிறதுக்கே பல வருடம் ஆகும். செலவுகள் நிறையா, அறிவாற்றல் நிறைய உபயோகிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் எனப்படும் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 36 மணி நேரம் வேலை நேரத்தில் அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள்னாலே அந்த நேரம், தூக்கம், உணவு, இருப்பிடம் எதையுமே பார்க்க முடியாமல் ஒரு ஓட்டத்திலேயே ஓட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எவ்வளவு முக்கியமானவங்கன்றது நமக்கு தெரியும். தெய்வத்துக்கு அப்புறம் நம்ம அவங்க கிட்ட தான் போய் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு நம்ம கேட்குறோம். இல்லை நமக்கு ஒரு உடல் உபாதை இருக்கும்போதோ இல்லை ஒரு பிரச்சனை இருக்கும்போதோ அவங்க கிட்ட தான் போய் நிற்கிறோம். அப்போ எவ்வளவு மகத்துவமான ஒரு துறை அது. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? மருத்துவர்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மருத்துவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்குது? நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அதனால இந்த மாதிரியான வேலை நேரத்தையும் இப்படிப்பட்ட நாங்கள் கூப்பிடும்போது நிற்க வேண்டிய இடத்துலையும் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஆணவமாக அரசு கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியை நான் முன் வைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பற்ற சூழல், அதாவது ஒரு தொற்று நோய் இருக்கு அப்படின்னாலும் இல்லை ரொம்பவே பார்க்க சகிக்க முடியாத ஒரு உடல்நிலை இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சூழல்களில் கூட நெருங்கிய ஒரு இடத்துல நிற்கிறது இந்த மருத்துவர்கள் தான். அப்போ அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்களுக்கான ஒரு இருப்பிடம், எஸ்பெஷலி இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் ஒருத்தர் அதை முடிச்சுட்டு வெளில வர்றதுக்குள்ளார ஒரு உணர்வற்றவர்களாக மாற்றிடுறோமோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு இருக்கிறதுக்கு இடம் இருந்திருந்ததுன்னா, அதே மாதிரி சிசிடிவி பொருத்தப்பட்ட பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு செயல் நடந்திருக்காது. அதுவும் ஒரு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. காலையில் அந்த பெற்றோர்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க? சூசைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதையும் மறைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்களா? சாதாரணமாக ஒரு ஆண் வெளிப்படுத்தக்கூடிய விந்தணு ஒரு 3 ml அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் 150 மில்லிகிராம் அளவு செமன் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த பெண் கேங்ரேப் செய்யப்பட்டிருக்கிறாள். பல பேர் கூட்டு வன்புணர்வு செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியில் வரலன்ற போது நமக்கு கேள்விகள் இன்னும் அதிகமாகவே ஆயிட்டுருக்கு. அப்போது இந்த அரசியல் அமைப்பு யாரை பாதுகாக்கிறாங்க, எதை பாதுகாக்கிறாங்க? சரி, இதையும் தாண்டி அடுத்த கட்டம், அந்த பெண்ணை என்ன சொல்கிறது, கண்ணிலையும் பிறப்புறுப்புலையும் ரத்தம் வருது, பல கீறல்கள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ராயை பார்க்குறோம், அவர் மேலே ஒரு கீறல் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒரு பெண் போராடுகிறாள் அப்படின்னா அவன் மேலேயும் உங்களுக்கு காயங்கள் இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லை? அப்போது கண்டிப்பாக அது ஒருத்தர் மட்டும் பண்ணது கிடையாதுங்கிறது நமக்கு மறுபடியும் நிரூபணம் ஆகிறது. இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு, அதே மாதிரி ஒரு சட்ட அமைப்பு எப்படி இருக்குது? குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. நிராதரவாக இருக்கிறவன் மாட்டிக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவன், இல்லை ஒரு பொருளாதார பின்புலம் உள்ளவர்கள், இல்லை அந்த மருத்துவமனையுடைய பாதுகாப்பு கருவி மூடி மறைக்க விரும்புபவர்கள், இவங்களுடைய அந்த தலையீடுனால குற்றவாளிகள் ரொம்ப சுலபமாக தப்பிச்சு போயிடுறாங்க.
அப்போது இந்த தப்பிக்கும் போது தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொள்ளாச்சி பார்க்குறோம், ஏகப்பட்ட என்ன தீர்வு கிடைச்சிருக்கு, இதை முடிக்கிறதுக்கான வேலையும் நடக்கலை. சரி, இவ்வளவு கொடூரமாக ஒரு வன்புணர்வு பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? ஒருத்தர் ரொம்ப டீசென்சிட்டைஸ் ஆகி ஒரு பெண்ணை வந்து பெண்ணாக பார்க்காம, ஒரு உயிருள்ள ஒரு மனதுள்ள ஒரு பெண்ணாக பார்க்காம வெறும் சதை பிண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு எப்போ தள்ளப்படுகிறான்? அவனுடைய மொபைலில் வந்து சைல்டு பொர்னோகிராஃபி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது பீடியோஃபில்ஸ், அதாவது ஒரு குழந்தைய வன்புணர்வு பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறவன் அப்போது ஒரு அக்ரெஷன் வந்து அவனுக்குள்ளார வரும் இல்லையா? அதையும் தாண்டி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போதையிலையும் இருந்திருக்கிறான். இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு சீரழிக்க முடியும், அவளுடைய வலியோ அவளுடைய வேதனையோ இல்லை அவள் உடல் மீது அவளுக்கு இருக்க உரிமையோ வந்து பறிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்குது? நம்மளுடைய சட்டங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இல்லை. இன்னைக்கு அரசாங்கமே வந்து டாஸ்மாக் எடுத்து நடத்துது அப்படின்னா எந்த தவறுகள் வேணாலும் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு நிற்கிது. அதே மாதிரி ஒரு சமூக சிந்தனையை காக்க வேண்டிய அரசாங்கம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி மற்ற மீடியாலையும் வந்து தான் என்ன விரும்புதோ அதை மட்டும் வெளிப்படுத்துறதுக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பொர்னோகிராஃபி, அதாவது உளவியலை சிதைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஏன் பிளாக் பண்ணலை? ஏன் வந்து அதை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுது? அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து டாஸ்மாக் அரசாங்கமே எடுத்து நடத்துது. அது வந்து ஒரு உளவியல் சிதைவு கிடையாதா? டாஸ்மாக்கும் பொர்னோகிராஃபி, அதாவது போதையும் பொர்னோகிராஃபியும் சேரும்போது வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி மாறும், அவனுக்குள்ளார இருக்க மனித தன்மை எப்படி வந்து சிறப்புறும்? அது சிதைஞ்சு போகுது, முழுக்க சிதைஞ்சு போகுது. அவன் அக்ரெஷனுக்குள்ளார போறான். அந்த அக்ரெஷன் என்ன பண்ண வைக்கும்? ஒரு பெண்ணை வந்து பார்க்கும்போது ஒரு வெறும் ஒரு ஆப்ஜெக்ட், அவனை திருப்திப்படுத்தும் ஆப்ஜெக்டா தான் அவனுக்கு பார்க்க தோணுது. உண்மையில் வந்து அந்த உந்துதல், செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த உந்துதலுக்கு அவன் வர்றதுக்கு காரணமே வந்து அவனுடைய தனிமையான உணர்வு. அந்த தனிமையான உணர்வு எப்போ வரும்? பொர்னோகிராஃபி பார்க்கும்போது ஒரு வெட்க உணர்வு உள்ள வரும். வெட்க உணர்வு வரும்போது அவன் தன் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொள்ளுவான். தனிமைப்படுத்தி கொள்ளும் போது அந்த இடத்துல அவனுடைய அந்த ஆங்கர், செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறையுது பாருங்க. அந்த ஆங்கர் எப்படி காட்டுறது, அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவனுக்கு துணையா இருக்கிறது என்ன? போதை. இதை வந்து ஏன் அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்க மாட்டேங்குது? இல்லை நமக்கு அரசியல் சட்டங்கள் எழுதுறதுக்கு எம்பிக்கள் அனுப்பி வச்சிருக்கோமே, இவங்க ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. என் வீட்டுக்குள்ளார என்ன வரணும்னு நான் முடிவு பண்ணுறது என்னுடைய உரிமை என்றால், நம் நாட்டுக்குள்ளார என்ன வரணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தானே. ஏன் இந்த இடத்துக்கு முடிவு கட்டவே மாட்டேங்கிறாங்கன்றதுதான் என்னுடைய பெரிய கேள்வி. அடுத்தது, உண்மையிலே வந்து பழங்காலத்தில் பல வருடங்கள் வந்து இந்த மாதிரியான பெண்கள் சீரழிப்புலாம் வந்து கிடையாது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து தாய் வழி சமூகம் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைங்கிறதையும் நம்ம உணர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ் வருதோங்கிற கேள்வியும் நமக்கு ஏற்படுது. ஃபெமினிசம்ங்கிறது என்ன? என்னை நீ அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய பெண்மையை, என்னுடைய என்ன சொல்கிறது, அந்த மானத்தை தான் நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற, எனக்கு அது வேணாண்டான்னு தூக்கி எறியறது தான் ஃபெமினிசமாக மாறி இருக்கு. அப்போது அந்த இடத்துலையும் வந்து ஒரு பெண்ணுடைய வலி தான் வெளியில் தெரியுது. எவ்வளவுதான் எங்களை அலக்கழிப்பீங்க, உங்களுக்கு என்ன, இதை வச்சு தானே என்னை நீ வந்து என்னை மெஷர் பண்ணுற, என்னை வந்து அளவெடுக்கிற, அப்போ எனக்கு இந்த கட்டுப்பாடு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர்றதுமே வந்து இந்த மாதிரியான மனநிலைகள் தான். ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்க ஆண்கள், அதே மாதிரி இந்த சமூகம் அந்த பாதுகாப்பை உடைச்சி அந்த பெண்ணுக்கு அந்த நம்ம கொடுக்குற அந்த டேர்ம் கூட பாருங்க, பெண் கற்பு அழிக்கப்பட்டால்ன்ற டேர்மே வந்து தப்புன்னு சொல்லுவேன் நான். அந்த பெண் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டால், பாலியல் வன்முறைக்கு, வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால்ன்ற வார்த்தை பிரயோகம் தான் நமக்கு இருக்கணுமே தவிர்த்து கற்பழிக்கப்பட்டால்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை சிறுமைப்படுத்தும் அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் எனப்படும் மருத்துவர்களுக்கு வந்து இருப்பிடம் சரியானது கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு தூங்குறதுக்கு இடம் இருந்ததுன்னா இந்த ஒரு நிலைக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான உணவு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. அப்போ இன்னைக்கு சட்ட திருத்தங்கள் அதை நோக்கி இருக்கணும். ஒரு மருத்துவர் பத்தல, நிறைய நோயாளிகள் இருக்காங்க, பத்தல அப்படின்னா அப்போ இன்னும் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கி இன்னும் மருத்துவர்கள் அதிகப்படுத்தணுமே தவிர்த்து அவர்களை வந்து அந்த டாக்ஸிங் பண்ணி அந்த 36 மணி நேரம் வேலை செய்யணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணுங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்தோம்
அப்படின்னா 75% பாலியல் வன்புணர்வு இல்லை பாலியல் சீண்டல்கள் நடக்குது மருத்துவமனைகளில் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான சூழலை அது உருவாக்கும். எப்படி ஒரு 36 மணி நேரம் வந்து ஒரு இடத்துலையே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னா அந்த மருத்துவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. இட் பிகம்ஸ் க்ளூமி. அந்த க்ளூமியான இடத்துல வந்து எதையும் சிந்திக்க தோணாது. உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த மனித மனங்கள், அந்த மருத்துவ மனங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இறுக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கி வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் காவல்துறையும் வந்து ஹாலிடேஸே கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா. அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது இல்லையா? ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் தேவைப்படுது. நம்ம குடும்பங்களுக்கு அவங்க திரும்பி வரணும், அவங்களுக்கான நேரத்தை செலவிடணும். எப்போவுமே வேலைன்னு இருந்தால் அது எப்படி வந்து சமன்படுத்தும், நம்மளுடைய சமூகத்தை எப்படி சமன்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம வந்து உண்மையிலேயே முன்னாடி வைக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்கள், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை போய் சென்சஸ் எடுக்கிறதுக்கும் என்னென்னவோ வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய தரம், அரசு மருத்துவமனை தரம் வந்து தரமற்றதாக இருக்கு. அதே மாதிரி காவல்துறை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன ரெஸ்பான்சஸ் வந்து சரியாக வர்றது கிடையாது. ஆசிரியர்களும் வந்து பொறுப்பற்று சில சமயம் இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அரசியலுக்குள்ளார வரணும்னு நினைக்கிற அத்தனை எம்எல்ஏஸும் அத்தனை கவுன்சிலர்ஸும் அத்தனை எம்பிஸும் தனக்கும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி மருத்துவம் என்றால் அரசு மருத்துவமனை, அதே மாதிரி படிப்புனா அரசு பள்ளிகளும் அரசு கல்லூரிகளும் இருக்கணுமே தவிர்த்து அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு மேலான ஒரு இடத்தை கொடுக்கணும். அப்போ இந்த சமூகம் சீரடையும், இந்த சமூக தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பாலியல் குற்றம் செஞ்சுருக்காங்களா, தீர்வு உங்களுக்கு டிஎன்ஏ நேரத்துக்கு கிடைச்சிருக்கும். யார் என்ன பண்ணாங்கன்ட்டு மரண தண்டனை கொடுத்துட்டு போங்களேன். அடுத்தவன் அதாவது ஓகே நம்ம புஷ் பண்ணி எப்படியாவது நம்ம வெளியே வரலான்ற ஒரு சூழலை ஏன் உருவாக்கணும்? ஒரு பெண்ன்றவன் வந்து அவ்வளவு என்ன சொல்கிறது, மதிப்பே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சுல இந்த சமூகம். ஒவ்வொரு சூழல்லையுமே வந்து அதாவது சின்ன விஷயங்கள் நடக்கும்போதே வந்து நம்ம அதுக்கான தீர்வை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்காது. அந்த பெண் அந்த நேரத்தில் எவ்வளோ துடிச்சிருப்பா. அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களால இனி நிம்மதியாக தூங்க முடியுமா, இனி நிம்மதியாக வாழ முடியுமா? இட் இஸ் அ வெரி அன்கேனி அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் த சொசைட்டி. ஆனால் இந்த சொசைட்டி இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் வீடு தான். முதல்ல எல்லாமே வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதை தான் சொன்னேன், எந்த வீட்டில் வந்து பெண்கள் முடிவெடுக்கும் இடத்துல இருக்காங்களோ, பெண்களுக்கான மரியாதை உறுதி செய்யப்படுதோ, அந்த வீட்டில் வளரும் ஆண்கள் சிறப்பான ஆண்களாக வருவாங்க, யோசிக்கக்கூடிய ஆண்களாக வருவாங்க, பெண்களை மதிக்கக்கூடிய ஆண்களாக வளருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளார இந்த பொர்னோகிராஃபி, அதே மாதிரி போதை பொருட்கள், போதை வஸ்துக்கள் எதையுமே வந்து சேர்க்கக்கூடாத இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு தாயும், ஏன்னா நம்ம ஒரு தகப்பன் செய்கிறதான் ஒரு மகன் செய்கிறான். இதை நான் வந்து கண்கூட நான் பார்த்துருக்கேன். நீங்களே உங்களுடைய வீட்டுங்களில் பார்ப்பீங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்மளுடைய ஒரு பெண் வந்து தன்னுடைய தாயை பார்த்து கற்றுக்கொள்வார். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய தாத்தாவை பார்த்து இந்த மாதிரி தான் கற்றுப்பாங்க. அப்போது எதை செய்யணுமோ அதை வந்து சரியாக செய்கிறதுக்கான ஒரு சமூக அமைப்பை நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம வீட்டில் முதல்ல ஒரு திருத்தம் கொண்டு வருவோம். எப்போ பார் வந்து எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். எப்போவுமே பெண்களை பற்றி பேசும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது ஒரு சம்பவம் ஞாபகம். ஏன்னா நான் ஒரு 13-14 வயதில் வந்து எனக்கு ஒருத்தன் ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறான். லவ் லெட்டர் கொடுத்த உடனே வீட்டில் அதை கொடுத்தது கூட நான் வாங்கலை, என்னுடைய பையில் போட்டு அனுப்பியிருக்கிறேன். அதை என்னுடைய அப்பா பார்த்துட்டு சரியான அடி. என்ன இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஒரு தவறு மற்றவன் செய்தாலும் நீ அதுக்கு இடம் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை குற்றப்படுத்துறதுலேயே இந்த சமூகம் வந்து முன்னாடி நிற்கிது. சின்ன விஷயத்துலையும் அதை தான் பண்ணுது, பெரிய விஷயத்துலையும் அதை தான் பண்ணுது. அப்போது இன்றைக்கி நம்ம வளர்க்கக்கூடிய ஆண்களை வந்து பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் வந்து பெண்களை நீ ஒழுங்காயிருன்னு சொல்கிறத நிறுத்திட்டு ஆண்களை வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவன் நீ. அப்போ நீ உன்னோட பொறுப்பை வந்து உணர்ந்து சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளார நுழைஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீட்லையும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான ஒரு விதி செய்ய வேண்டிய இடத்துலையும் நம்ம இருக்கோம். அப்போ போராடுவோம். நம்ம இனி தேர்வு செய்பவர்கள், ஒரு அரசியல்வாதி நம்ம கிட்ட வந்து வாக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வருவாங்க, ஒரு பெண்ணுக்கான மாற்றத்தை என்ன கொண்டு வருவாங்க, ஒரு சமூகத்துக்கான மாற்றத்தை என்ன கொண்டு வருவாங்கன்றதை கேட்போம். நமக்கு என்ன இலவசமாக கொடுப்பாங்கன்றதை பார்க்காம, நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்ன்றதை பார்க்காம, நம்ம சமூகத்தில் மாற்றம் எப்படி வரும், எப்படி நிம்மதியாக நம்ம வாழ முடியும், கொள்ளை கொலை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு எப்படி வாழ முடியும், எப்படி நம்ம சமூகம் வந்து கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்து
இனி வாக்களிப்போம். இது மட்டுமே நம்மளுடைய சமூகத்தை சீரமைப்பும் சமன்படுத்தும். நன்றி.